நடிகர் ராஜேஷ் நடிகர் ராஜ்கண்ணு தயாரித்த அந்த கன்னி பருவத்திலே திரைப்படத்தை அவளொரு தொடர்கதையின் படத்தில் சிறிய வேடத்தில் நடித்து அதன் பின்னர் அவர் கதாநாயகனாக அந்த படத்தில் நடித்தார். பாலச்சந்திரன் அச்சமில்லை அச்சமில்லை படத்திலும் அவர் ராஜேஷ் நடித்தார். இந்த குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கிய நடிகர் ராஜேஷ் கமலஹாசனுடன் இணைந்து சத்யா, மகாநதி, விருமாண்டி ஆகிய திரைப்படங்களிலும் அவர் நடித்தார். தந்தை பெரியாரின் சித்தாந்தங்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனைகளில் அவர் மிகுந்த ஈடுபாடு உடையவராக அவரது பேட்டிகள் மற்றும் பொதுவான நிகழ்ச்சிகளில் அவர் பேசும் கருத்துக்கள் ஆகியவற்றின் மூலமாக வெளிப்படுத்தியவர். நேர்மை துணிவோடு அந்த திரைத்துறையில் பல்வேறு பிரச்சனைகளில் ஏற்பட்ட போதும் அவருடைய கருத்துக்களை தயங்காமல் துணிவாக தெரிவித்தவர் என்றும் அவரோடு பணிபுரிந்த பல திரைப்பட நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டோரும் அவரது மறைவுக்கான இரங்கல் செய்தியில் அந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அண்மையில் அவர் எஸ் வி சேகரோடு அந்த அளித்த பேட்டியில் நடிகர் கமலஹாசனை வைத்து இயக்கி ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்பது தமது கனவு என்று அவர் கூறியிருக்கிறார். ராஜேஷின் மறைவு மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது என்று திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் அவரோடு நடித்த பல்வேறு நடிகர்களும் துணை நடிகர்களும் அவர்களது மறைவு ஆற்றனா துயரத்தை தங்களுக்கு அளித்திருக்கிறது என்று இரங்கல் செய்திகளில் தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்ட நடிகர் ராஜேஷ் திருவல்லிக்கேணியில் உள்ள கல்லட் ஸ்கூலில் ஆசிரியராக பணியை தொடங்கிய நிலையில் கே பாலச்சந்தரின் அவளொரு தொடர்கதை மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். ஆசிரியராக பணியை சென்னையில் தொடங்கி அதன் பின்னர் பாலச்சந்தரின் அறிமுகத்திற்கு பிறகு அவர் திரைத்துறையில் நுழைந்து அவர் பாலச்சந்தரின் அறிமுகப்படுத்திய நடிகர்களில் நடிகர் ராஜேஷும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் அறிமுகப்படுத்திய திரைப்படத்திற்கு பின்னர் அவர் தொடர்ச்சியாக அவள் ஒரு தொடர்கதைக்கு பின்னர் அந்த 7 நாட்கள் மற்றும் கன்னி பருவத்திலே உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர். அவர் நடித்த சிறையில் பூத்த சின்னமலர் மற்றும் தனிக்காட்டு ராஜா, மகாநதி, மண்ணுக்குள் வைரம் உள்ளிட்ட திரைப்படங்களோடு விருமாண்டி, சத்யா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிகர் கமலஹாசனோடு இணைந்து முக்கிய வேடங்களில் குணச்சித்திர வேடங்கள், வில்லன் வேடங்கள் மற்றும் கதாநாயகர் என திரைப்படத்தில் பல்வேறு முக்கியமான வேடங்களில் நடித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர்.